வணக்கம். இன்றைய உரையாடலுக்கு வரவேற்கிறோம். நீங்க எப்போதாவது இப்படி உணர்ந்திருக்கீங்களா? ஒரு முக்கியமான வேலையை செய்யணும்னு உட்கார்ந்தா மனசு எங்கெங்கேயோ போகும், கவனம் சிதறும். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த வேலையில ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. நேரம் மட்டும் போய்கிட்டே இருக்கும். கூடவே ஒரு மாதிரி சோர்வு, எரிச்சல். ஆமா, இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். இதை நம்ம உடனே சோம்பேறித்தனம் இல்லைனா டிசிப்ளின் இல்லைன்னு நினைச்சுப்போம் இல்லையா? ஆனா உண்மை அது இல்லையா? உண்மை அதில்ல. இதுக்கு காரணம் நம்ம மூளையோட தற்காலிக மெமரி, அதாவது மென்டல் ரேம் ஃபுல்லா லோட் ஆயிடுறது தான்னு சொல்றாரு ரியான் டோரிஸ். ரியான் டோரிஸ், flowstate.com CEO. ஆமா, அவரேதான். இததான் நம்ம காக்னிட்டிவ் லோட், அதாவது அறிவாற்றல் சுமைன்னு சொல்றோம். அறிவாற்றல் சுமை, காக்னிட்டிவ் லோடு. சரி, அப்போ இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த காக்னிட்டிவ் லோடுனா என்ன, அது எப்படி நம்மள பாதிக்குது, முக்கியமா இது எப்படி ஜெயிக்கிறது, நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை எப்படி அடையிறதுன்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு பேச போறது முக்கியமா ரியான் டோரிஸோட விளக்கங்கள் அடிப்படையா வச்சுதான், குறிப்பா அவரோட யூடியூப் வீடியோஸ்ல இருந்து. சரி, அப்போ அவர் சொல்ற அந்த ஆதாரங்களை வச்சு நம்ம மனச்சுமையை குறைக்கிறதுக்கு பிராக்டிக்கலான வழிகளை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் நம்ம நோக்கம். சூப்பர். சரி, அப்போ இந்த காக்னிட்டிவ் லோடுங்கிற ஐடியா எங்கிருந்து வந்துச்சு? இது ஒன்னும் புதுசு இல்லையே. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அங்கிருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இது 1970களோட கடைசியில ஆரம்பிச்சது. ஜான் ஸ்வெல்லர்னு ஒரு ஆஸ்திரேலிய கல்வி உளவியலாளர் இருந்தாரு. ஜான் ஸ்வெல்லர், ஓகே. மாணவர்கள் கணக்கு மாதிரி பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணாரு. அப்போ அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கவனிச்சாரு. சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா கணக்கோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மனசுலயே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தீர்க்க முயற்சி பண்ணாங்க. மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி. ஆமா. இன்னொரு குரூப் மாணவர்களுக்கு அந்த கணக்கு எப்படி போடணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வழிமுறைகள் கொடுத்தாங்க. ஓ, கைடன்ஸ் மாதிரி. ஆமா. இதுல என்ன ஆச்சுன்னா, அந்த 2வது குரூப் மாணவர்கள் ரொம்ப வேகமா கத்துக்கிட்டாங்க, கணக்கையும் நல்லா போட்டாங்க. ஆனா அந்த முதல் குரூப் அவங்க ரொம்ப முயற்சி செஞ்சும் பெருசா முன்னேறல, ரொம்ப சோர்வாகிட்டாங்க. அப்படியா? ஏன் அப்படி? காரணம், அந்த முதல் குரூப் மாணவர்களோட மனசுல ஒரே நேரத்துல நிறைய விஷயங்கள் ஓடுச்சு. கணக்கோட ரூல்ஸ், அடுத்த ஸ்டெப் என்ன, நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பயங்கர லோடு. ஓஹோ, ஒரே டைம்ல பல வேளை செய்ய முயற்சி பண்ண மாதிரி. கரெக்ட். இத அவங்க மனசுக்கு பயங்கர சுமையை கொடுத்தது. இததான் 1998ல ஸ்வெல்லர் காக்னிட்டிவ் லோட் அப்படின்னு பேர் வச்சாரு. நம்மளோட ஒர்க்கிங் மெமரின்னு சொல்றோம்ல, அதாவது நம்ம ஒரு வேலையை செய்யும்போது தற்காலிகமா தகவல்களை வச்சு ப்ராசஸ் பண்ற இடம், அதுக்கு ரொம்ப கம்மியான கெப்பாசிட்டி தான். எவ்வளவு? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுமார் 4-7 தனித்தனி தகவல் துணுக்குகளை மட்டும்தான் அதால ஒரே நேரத்துல கையாள முடியுமா. 4-7 தானா? இப்ப இருக்கிற உலகத்துல இது ரொம்ப கம்மி மாதிரி தெரியுது. ஆமா, ரொம்ப கம்மிலாம். அந்த லிமிட்டை தாண்டும் போது என்ன ஆகும், நம்ம மென்டல் சிஸ்டம் ஓவர்லோட் ஆயிடும், திங்க் பண்ற கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். அப்போ இந்த லோடு அதிகமாகும் போது நம்ம மூளைக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது? ரியான் டோரிஸ் 2 முக்கியமான நெட்வொர்க் பத்தி சொல்றாரு, அத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம மூளையில நிறைய நெட்வொர்க்ஸ் இருந்தாலும் இந்த கவனத்தோட சம்பந்தப்பட்ட 2 நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். ஒன்னு டிஃபால்ட் மூட் நெட்வொர்க், அதாவது DMN. இது எப்போ ஆக்டிவா இருக்கும்னா, நம்ம சும்மா இருக்கும்போது, எதையும் யோசிக்காம இருக்கும்போது, இல்லனா பிளான் பண்ணும்போது, பகல் கனவு காணும்போது, நம்ம உள்மன சிந்தனைகளோட தொடர்புடையது இது. சரி. இன்னொன்னு டாஸ்க் பாசிட்டிவ் நெட்வொர்க், TPN. இதுக்கு நேர் எதிரா நாம ஒரு வெளி வேலையில, உதாரணமா ஒரு புத்தகம் படிக்கிறது, இல்ல நீங்க சொல்றத நான் கேக்குறது, இது மாதிரி நேரத்துல முழு கவனத்தோட ஈடுபடும் போது ஆக்டிவா இருக்கும். அப்போ DMN உள் உலகத்துக்கு, TPN வெளி உலகத்துக்கு. எளிமையா அப்படி சொல்லலாம். சாதாரணமா ஹெல்த்தியா இருக்கும்போது இந்த 2 நெட்வொர்க்கும் மாறி மாறி தான் வேலை செய்யும். ஒன்னு ஆன்ல இருந்தா இன்னொன்னு ஆஃப்ல இருக்கும். ஒரு சீசா மாதிரி. சீசா மாதிரி, ஓகே. ஆமா, இந்த பேலன்ஸ் இருந்தாதான் நம்மால உள் சிந்தனையில இருந்து வெளி வேலைக்கு ஈஸியா மாற முடியும். ஆனா காக்னிட்டிவ் லோட் அதிகமா இருந்தா அங்கதான் பிரச்சனை வருது. அந்த சீசா பேலன்ஸ் கெட்டு போயிடுது. மூளை ஒரே நேரத்துல 2 வேலையும் செய்ய முயற்சி பண்ணும். DMNம் ஆக்டிவா இருக்கும், TPNம் ஆக்டிவா இருக்கும். ரெண்டுமே ஒரே நேரத்துலயா? ஆமா. ரியான் டோரிஸ் இத நியூரல் டிராஃபிக் ஜாம்னு சொல்றாரு. நீங்க ஒரு முக்கியமான ஃபோன் கால் பேசிட்டே பக்கத்துல ஓடுற பாட்காஸ்டையும் கவனிக்க ட்ரை பண்ற மாதிரி. பயங்கர குழப்பம் இல்லையா? நியூரல் டிராஃபிக் ஜாம் கேட்கவே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இந்த நிலைமை தான் ரியான் டோரிஸ் சொல்ற சுமையுடன் கூடிய மூளை, ஓவர்பர்டன்ட் பிரெயின் மற்றும் சுமையற்ற மனம்
அன்பர்டன்ட் மைண்ட்னு 2 டைப் ஆளுங்களை உருவாக்குதா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்டா கேட்டீங்க. இந்த ஓவர்பர்டன் பிரெயின் இருக்கிறவங்க நீங்க சொன்ன ஒரு மாதிரி தொடர்ச்சியா மனக்குழப்பத்துல ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. அவங்க மூளை அலைகளை EEGல பார்த்தா பீட்டா அலைகள் அதிகமா இருக்கும். பீட்டா அலைகள்னா? அது ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், ஒரு மாதிரி அலர்ட்டான டென்ஷன் இது கூட சம்பந்தப்பட்டது. இவங்களால ஒரு வேலையில சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. தள்ளி போடுவாங்க. செஞ்சாரும் குவாலிட்டி இருக்காது. புரியுது. இதுக்கு ஆப்போசிட்டா அன்பர்டன் மைண்ட். இவங்க எப்படின்னா அவங்க மென்டல் ஃப்ரேமை கிளியரா வச்சிருப்பாங்க. அவங்க மூளையில ஆல்பா தீட்டா அதைகள் அதிகமா இருக்கும். ஆல்பா தீட்டா அது எதுக்கு? அது அமைதி, ஆனா விழிப்புணர்வோட இருக்கிற கவனம், கிரியேட்டிவிட்டி, ரிலாக்ஸ்டான ஒரு நிலை, இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டது. இதுதான் ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ள போறதுக்கான சரியான அலைவரிசைன்னு கூட சொல்றாங்க. ஃப்ளோ ஸ்டேட். ஆமா, இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம மென்டல் ஃப்ரேமை நாமளே தான் கான்ஷியஸா காலி பண்ணணும். குளிச்சு உடம்ப சுத்தமாக்குற மாதிரி மனசோட இந்த பாரத்தையும் நாம தான் இறக்கி வைக்கணும். இல்லனா நம்ம மூளை அதோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே முடியாது. நாம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைச்சாலும் மூளை ஒத்துழைக்காது. ஃப்ளோ ஸ்டேட்டை பத்தி சொன்னீங்க. ஸ்டீவன் கோட்லர் மாதிரி ஆளுங்க இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை தூண்டுறதுல கவனத்தை அதிகப்படுத்துறது ஒண்ணுன்னா காக்னிட்டிவ் லோட குறைக்கிறது இன்னொன்னு ரியான் டோரிஸ் சொல்றதா சொன்னீங்க. அப்போ இந்த காக்னிட்டிவ் லோடுங்கிறது ஃப்ளோக்கு ஒரு பெரிய தடைங்கிறத தாண்டி ரியான் டோரிஸ் இதுக்கு என்ன பேர் சொல்றாருன்னா தி ஃப்ளோ பிளாக்கர்ங்கிறாரு. தி ஃப்ளோ பிளாக்கர் அப்படின்னா ஆமா, அதாவது ஃப்ளோ நிலைய அடையிறத தடுக்கிற முதன்மையான காரணி இதுதான் சொல்றாரு. ஏன்னா ஃப்ளோ நிலையில என்ன நடக்கும்னா நம்ம மூளையில டிரான்சியன்ட் ஹைப்போஃப்ரான்டாலிட்டின்னு ஒன்னு நடக்கும். சிம்பிளா சொன்னா நம்ம மூளையோட முன்பகுதி, அதாவது பிளான் பண்றது, நம்மள நாமளே விமர்சனம் பண்றது, யோசிக்கிறது எல்லாம் செய்யற பகுதி, அது கொஞ்சம் தற்காலிகமா அமைதியாயிடும். அதோட ஆக்டிவிட்டி குறையும். ஓ, அந்த உள்மன விமர்சகர் அமைதியாகிறாரா? கரெக்ட். அப்போதான் நாம டைம் போறதே தெரியாம வேலையில மூழ்குவோம். ஆனா உங்க மனசுல ஏற்கனவே ஓவர்லோடா இருந்தா, காக்னிட்டிவ் லோட் அதிகமா இருந்தா அந்த முன்மூளை அமைதியாகாது. எக்ஸாக்ட்லி. அது ஏற்கனவே பல விஷயங்களை சமாளிக்க போராடிட்டு இருக்கும். அதனால அந்த ஹைப்போஃப்ரான்டாலிட்டி வரவே வராது. ஆக ஃப்ளோக்குள்ள நுழையணும்னா முதல்ல இந்த காக்னிட்டிவ் லோட குறைச்சி ஆகணும். இதுதான் முதப்படி. சரி சரி, இவ்வளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். எல்லாரும் கேட்க நினைக்கிற கேள்வி இதுதான். இந்த சுமையை குறைக்கிறது எப்படி? இதுக்கு பிராக்டிக்கலா ஏதாவது வழி இருக்கா? ரியான் டோரிஸ் அவர் அனுபவத்திலிருந்து ஒன்று கண்டுபிடிச்சதா சொன்னீங்களே, அதென்ன? இருக்கு, நிச்சயமா இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. ரியான் டோரிஸ் ஒரு நாள் ராத்திரி ஒரு முக்கியமான ஸ்லைட் டெக் வேலையில ரொம்ப தடுமாறிட்டு இருந்தாராம். கவனம் வரல, ஐடியா வரல, ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்போ அவரோட பிசினஸ் பார்ட்னர் கேட்டாராம், ரியான், உங்க மைண்ட்ல இப்போ எத்தனை பிரவுசர் டேப் ஓபனா இருக்குன்னு. பிரவுசர் டேபா? கம்ப்யூட்டர் மாதிரி? ஆமா. அதாவது அந்த ஸ்லைடு வேலை தவிர முடிக்காத வேலைங்க, பதில் சொல்ல வேண்டிய இமெயில், பர்சனல் கவலைகள்னு எத்தனை மென்டல் டேப்ஸ் ஓடிட்டு இருக்குன்னு கேட்டாராம். அப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஆமா, அந்த கேள்வியில இருந்து தான் காக்னிட்டிவ் லோட் டம்புங்கிற முறை உருவாச்சு. நம்ம மென்டல் ஃப்ரேமை உடனடியா காலி பண்ணி ஒரு தெளிவான மனநிலைக்கு வர இது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். இதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. 3 ஸ்டெப்ஸா? என்னென்ன? முதல் ஸ்டெப் பிரெயின் டம்ப். மனசுல இருக்கிறத கொட்டணும். முதல்ல ஒரு பேப்பர், ஒரு பேனா எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் டிஜிட்டல் டிவைஸ் வேணாம். கையால எழுதணுமா? ஏன்? ஏன்னா கையால எழுதும்போது நம்ம மூளையோட பாக்குற பகுதி, இயக்குற பகுதி, சிந்திக்கிற பகுதின்னு பல ஏரியா சேர்ந்து வேலை செய்யும். இது மனசுல இருக்கிறத வெளியில கொண்டு வர இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். சரி, பேப்பர் பேனா எடுத்தாச்சு. அடுத்து? இப்போ உங்க மனசுல ஓடுற எல்லாத்தையும் அதுல எழுதுங்க. செய்ய வேண்டிய வேலை, சின்ன விஷயம், பெரிய கவலை, புது ஐடியா, யார்கிட்டயோ பேச நினைச்சது, முடிக்காத விஷயம், உடம்புல தெரியற ஒரு சின்ன கட்டி கூட, எதுவா இருந்தாலும் சரி, வரிசைப்படுத்த வேணாம், யோசிக்க வேணாம், மனசுல வரத அப்படியே கொட்டுங்க. எல்லாத்தையுமா? எல்லாத்தையும். எல்லாம் எழுதிக்கன்னு நினைச்சாலும் உடனே நிறுத்தாதீங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் அமைதியா இருந்து பாருங்க. சில சமயம் ஆழத்துல இருக்கிற சிலது வெளியே வர டைம் எடுக்கும். நல்லா காலி ஆகுற வரைக்கும் எழுதுங்க. ஓகே, ஒரு பெரிய லிஸ்ட் வந்துரும் போல இருக்கே. ஆமா. அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப், ரேம ஒழுங்குபடுத்துறது. இப்போ அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து உடனடியா அதை பத்தி ஒரு முடிவெடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிவு எடுக்கணுமா? என்ன மாதிரி முடிவு? 4 ஆப்ஷன் இருக்கு. 1, உடனே செய், டூ இட் நவ். அது 2 நிமிஷத்துக்குள்ள முடிக்கக்கூடிய வேலையா? ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புறது மாதிரி. அப்போ உடனே அதை செஞ்சு முடிச்சிடுங்க. ஓகே, சின்ன வேலைன்னா உடனே முடிச்சிடணும். 2வது, திட்டமிடு, ஷெட்யூல் இட்.
அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுமா இல்ல இன்னொரு நாள் செய்யணுமா? உங்க கேலண்டர் எடுத்து அதுக்குன்னு ஒரு தேதி நேரத்தை குறிச்சு வைங்க. செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு ரிப்போர்ட் எழுதணும்னு. கேலண்டர்ல போட்டா மனசுல இருந்தே போயிடும். 3வது நீக்கு, டெலீட்டட். எழுதி பார்த்தப்புறம் இது அவ்வளவு முக்கியம் இல்லப்பா, இல்ல இது இப்ப தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா தயங்காம அடிச்சிடுங்க. மனசாட்சி உறுத்த வேணாம். டெலீட், சிலதை விட்டுடலாம். நல்லது. 4வது ஒப்படை, டெலிகேட்டட். இந்த வேலைய வேற யார்கிட்டயாவது கொடுக்க முடியுமா? ஆபீஸ்ல கொலீக்டையோ வீட்ல வேற யார்கிட்டயோ? முடியும்னா யாருக்கிட்ட எப்ப கொடுக்க போறீங்கன்னு குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, do it, schedule it, delete it, delegate it. ஆமா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி ஒரு தெளிவான முடிவெடுக்கும்போது நம்ம மூளை அதை ஒரு முடிஞ்ச விஷயமா பார்த்து அதை பத்தின சிந்தனையை நிறுத்திடும். அந்த லூப்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஆஹா, சூப்பர். 3வது ஸ்டெப் என்ன? 3வது ஸ்டெப் விடுவித்து மீட்டமைத்தல், ரிலீஸ் அண்ட் ரீசெட். இப்போ நீங்க எழுதின ஆர்கனைஸ் பண்ண அந்த பேப்பரை 2ஆ மடிச்சு கண்ணுல படாத இடத்துல வச்சிடுங்க. ஒரு டிராயர்லயோ ஃபைல்லயோ. கண்ணுல படாம வைக்கணுமா? ஏன்? அது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக். எல்லாம் இப்ப சேஃபா ஒரு இடத்துல இருக்கு, நான் இப்போ இத பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு நம்ம மூளைக்கு சிக்னல் கொடுக்கற மாதிரி. ஓ, ஒரு பவுண்டரி மாதிரி. ஆமா, கடைசியா உடம்பையும் மனசையும் கொஞ்சம் ரீசெட் பண்ண ஒரு சின்ன மூச்சு பயிற்சி. 3 தடவை நல்ல ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. முக்கியமா மூச்சை வெளியே விடும்போது ரொம்ப மெதுவா இழுத்து விடுங்க. உதாரணமா 3 செகண்ட் உள்ள இழுத்து 2 செகண்ட் நிறுத்தி 10 செகண்ட் வெளியே விடணும். 10 செகண்ட் வெளியே விடணுமா? ஆமா, அந்த நீளமான வெளிமூச்சு நம்மள அமைதிப்படுத்துற பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டும். அந்த காக்னிட்டிவ் லோடால வந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் குறையும். நீங்களே ஒரு அமைதிய தெளிவ உணர்வீங்க. கேட்கவே நல்லா இருக்கு. பிரெயின் டம்ப், ஆர்கனைஸ், ரீசெட். இந்த 3 ஸ்டெப் செஞ்சதும் மனசு ஏக்தம் கிளியர் ஆயிடும் இல்லையா? அப்புறம் உடனே போய் சோஷியல் மீடியா பார்க்கலாமா? ஐயோ, அது மட்டும் பண்ணவே கூடாது. அந்த தெளிவான மனநிலையை அடைஞ்சதும் அதை வீணாக்காம நீங்க தள்ளி போட்டுட்டு இருந்த இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த முக்கியமான ஆழமான வேலையில டீப் ஒர்க்ல உடனே இறங்கணும். உடனேவா? ஆமா, இமெயில் பார்க்கறது, போனை நோன்றதுன்னு எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் இடம் கொடுக்காம அந்த கிளியரான மைண்டோட முழு பவரையும் உங்க வேலைக்கு யூஸ் பண்ணும். புரியுது. ஆனா இந்த காக்னிட்டிவ் லோட் டம்ப்ங்கிறது ஒரு பெரிய கிளீனிங் மாதிரி தெரியுது. வீட்டை ஒரு தடவை நல்லா கிளீன் பண்ணா போதுமா? மறுநாள் தூசி சேராதா? அது மாதிரி மனசை ஒரு தடவை கிளீன் பண்ணா போதுமா? இல்ல திரும்ப திரும்ப இந்த லோடு ஏறாம இருக்க பர்மனண்டா மைண்டை கிளியரா வச்சுக்க வேற வழி இருக்கா? அத பத்தியும் ரியான் டோரியா சொல்றாரா? அருமையான கேள்வி, ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. அந்த டம்ப்ங்கிறது ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி. 100% லோட உடனே 20%க்கு கொண்டு வந்துரும். பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஆனா அந்த 20-30% லெவலையே மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு சிஸ்டம் வேணும். சிஸ்டமா? ஆமா, ஒரு தினசரி பழக்கம் மாதிரி, வீட்டை தினமும் லைட்டா பெருக்கிற மாதிரி. இதுதான் லாங் டேர்ம்ல தெளிவா இருக்கிறதுக்கும் ஸ்டெடியா பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் பேஸ். இப்படி மனசை லைட்டா வச்சுக்கிட்டா திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்தாலோ இல்ல ஏதாவது சேலஞ்ச் வந்தாலோ அதை சமாளிக்க தேவையான மென்டல் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கும். இதுக்கு ரியான் டோரிஸ் 3 சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ரூல் சொல்றாரு. 3 ரூல்ஸா? சொல்லுங்க. ரூல் நம்பர் 1, எதையும் உங்க ஒர்க்கிங் மெமரியில வச்சுக்காதீங்க. அதாவது எதையும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்க மூளை ஒரு ஹார்ட் டிஸ்க் கிடையாது, அது ஒரு ப்ராசஸர். மூளை ஸ்டோரேஜ் இல்ல, ப்ராசஸர். ஆமா, நீங்க ஞாபகம் வச்சுக்க நினைக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும், மீட்டிங் டைம், வாங்க வேண்டிய பொருள், உங்க இப்போயோத வேலைக்கு தேவைப்படுற கவனத்தையும் சிந்தனை திறனையும் திருடிடும். எல்லாத்தையும் மனசுலேருந்து உடனே ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்க்கு மாத்திடுங்க. பேப்பரோ ஆப்போ கேலண்டரோ மனசுல வைக்காம வெளியில எழுதிடணும். சரி. ரூல் 2. ரூல் நம்பர் 2, திறந்த சுழல்களை உடனடியா மூடுங்க. ஓப்பன் லூப்னா என்ன? நீங்க செய்ய நினைச்சு இன்னும் முடிக்காத ஒரு விஷயம். அவருக்கு ஃபோன் பண்ணணும், அந்த இமெயிலுக்கு பதில் அனுப்பணும், பில் கட்டணும், இதெல்லாம் ஓப்பன் லூப் தான். மனசுல உறுத்திட்டே இருக்குமே. ஆமா, இது மனசோட பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருந்து ஒரு மாதிரி உறுத்தலையும் லோடையும் ஏத்திட்டே இருக்கும். ஒரு புது ஓப்பன் லூப் வந்தா உடனே அதை முடிங்க, செஞ்சுடுங்க. இல்லனா பிளான் பண்ணுங்க, கேலண்டர்ல போடுங்க. இல்லனா அந்த எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ல எழுதி வைங்க. ஆனா அதை மனசுல ஓட விடாதீங்க. க்ளோஸ்ட் லூப். ஓகே. 3வது ரூல். ரூல் நம்பர் 3, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையே இல்லாம ஆக்குங்க. இது முதல் ரூலோட தொடர்ச்சி தான். உண்மையிலேயே ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பயங்கர மெமரி பவர் உள்ளவங்க இல்லையா, அவங்க மூளையை காலியா வச்சிருக்கிறவங்களாம். மூளைய காலியாவா? அப்போ அவங்க யோசிக்க மாட்டாங்களா?
அப்படி இல்ல. அவங்க தேவையில்லாத குப்பைய சுமக்கறதில்ல. அவங்க கம்மியா யோசிக்கிறதில்ல. ஆனா ரொம்ப ஷார்ப்பா, தெளிவா, எஃபெக்டிவா யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட மென்டல் எனர்ஜி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வீணாகாம யோசிக்கிறதுக்கும், கிரியேட் பண்றதுக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் முழுசா யூஸ் ஆகுது. அப்போ நல்ல மெமரி பவரை விட மனசை ஆர்கனைஸ்டா கிளியரா வச்சுக்கிறது தான் முக்கியங்கிறீங்க. இது ஒரு புது பார்வை தான். இதத்தான் நிறைய பெரிய சாதனையாளர்கள், பியானிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் வீரர்கள், ஏன் நோபல் பரிசு வாங்கினவங்க கூட அவங்க முக்கியமான வேலைக்கு முன்னாடி தங்களை அறியாமலே செய்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டத இப்போ சயின்ஸ் விளக்குதா? கரெக்டா கனெக்ட் பண்ணீங்க. அவங்க ஏன் அந்த ரிச்சுவல் செய்றாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு இந்த காக்னிட்டிவ் லோட், டிஎம்என், டிபிஎன்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த செயல்கள் அவங்க மனசுல இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீக்கி வரப்போற வேலையில ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு அனுபவத்துல உணர்ந்திருப்பாங்க. பேசிக்கலி அவங்க மென்டல் ஃப்ரேமை கிளியர் பண்றாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பமான மனசு ஒரு திறமை இல்லாத மனசு. உங்க மனசு அந்த பாரத்திலிருந்து விடுவிக்கிறது வெறும் வேலைத்திறனை அதிகமாக்குற டெக்னிக் மட்டும் இல்ல. இது உங்க வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும், உங்க உறவுகள், உங்க முடிவுகள், உங்க ஒட்டுமொத்த மனநிலையிலையும் ஒரு தெளிவையும் ஒரு லேசான தன்மையும் கொண்டு வரும். ஆமா, நிம்மதியா இருக்கும்ல. நீங்க எப்பவும் ஏதோ ஒன்னு பிடிக்க ஓடிட்டு இருக்கிற, லேட் ஆனதுக்கு சாரி கேக்குற, பரபரப்பான ஓவர்லோடட் மைண்ட் செட்ல இருந்து மாறி மத்தவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைதியான தெளிவான சென்டரா மாறுறதுக்கான வழி இது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. கடைசியா ரியான் டோரஸ் சொல்ற மாதிரி ஹை பெர்ஃபார்மர்ஸ்னா யாரு? அவங்க நிறைய விஷயத்த ஒரே நேரத்துல போட்டு குழப்பி எப்படியோ சமாளிக்கிறவங்க இல்ல. அவங்க அப்படி ஒரே நேரத்துல பல விஷயங்களை சமாளிக்கிறதையே, ஜகல் பண்றதையே மறுக்கிறவங்க. அவங்க மனச ஒரு நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்துறதுக்காக பாதுகாக்கறாங்க. அதுக்கு முதல் படி மனச பாரமில்லாம வச்சுக்கிறது தான். ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ். ஆக உங்க மென்டல் ஃப்ரேமை காலியாக்கி உங்க கவனத்தையும் செயல்திறனையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க இந்த காக்னிட்டிவ் லோட் டம்ப் முறையும் அதை மெயின்டைன் பண்றதுக்கான 3 விதிகளையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது உங்க டெய்லி ஒர்க் லோட குறைக்கிறது மட்டும் இல்லாம ஓவரால் வாழ்க்கை தரத்தையே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்புறோம். நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்க மைண்ட்ல என்ன சேஞ்ச் தெரியுது, உங்க கான்சென்ட்ரேஷன் எப்படி மாறுது, உங்க வேலைகளோட குவாலிட்டி அதிகமாகுதா, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுவே ஒரு செல்ஃப் டிஸ்கவரியா இருக்கும். நிச்சயமா. இன்னைக்கு நாம பேசுனது பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில நம்ம மனச்சுமைய குறைக்கிறதுக்கான வழிகள். ஆனா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய இன்னொரு கோணம் இருக்கு. இது தனிநபர் பிரச்சனை மட்டும் இல்ல. அப்படியா? வேற என்ன? நீங்க வேலை செய்யற இடத்துல, இல்ல நீங்க இருக்கிற சூழல்ல, குடும்பம், சமூகம் எதுமா வேணா இருக்கலாம். இந்த காக்னிட்டிவ் லோட் திரும்ப திரும்ப உருவாக்க காரணமா இருக்கிற சிஸ்டம் லெவல் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கலாம்? சிஸ்டம் லெவல் ஃபேக்டர்ஸா? உதாரணத்துக்கு தேவையே இல்லாத மணிக்கணக்கா போற மீட்டிங்ஸ், தெளிவே இல்லாத கம்யூனிகேஷன், அடிக்கடி வர இன்டரப்ஷன்ஸ், ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகள், இது மாதிரி விஷயங்கள். நாம தனிப்பட்ட முறையில நம்ம மனசை கிளீனா வச்சுக்கிறது ஒரு பக்கம்னா, நம்மள சுத்தி இந்த சுமையை உருவாக்குற மூல காரணங்களை கண்டுபிடிச்சு அதை எப்படி குறைக்கலாம் இல்ல மாத்தலாம்னு யோசிக்கிறது அடுத்த கட்டம். ஆமா இல்லையா? சிஸ்டத்தையும் சரி பண்ணணும். ஆமா, இது நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய, ஒருவேளை உங்க சூழல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர தூண்டக்கூடிய ஒரு கேள்வி. நிச்சயமா, இது ரொம்ப முக்கியமான சிந்தனை. தனிப்பட்ட முயற்சி கூட சூழலையும் பார்க்கணும். சரி, இன்றைய இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா, பிராக்டிக்கலா இருந்திருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.